கல்லடைக்குறிச்சிக்கு அருகே தெற்கு பாப்பான்குளத்தில் ஸ்ரீ சடவுடையார் சாஸ்தா கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தெற்கு பாப்பாங்குளம் சடவுடையார் கோயில் கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். நெல்லை மாவட்டம் கல்லுக்கிடைக்குறிச்சி அருகே தெற்கு பாப்பாங்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சடவுடையார் சாஸ்தா திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்திருக்கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடாதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் மற்றும் விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் அவர்களின் பரம அனுகிரகத்துடன் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக நிறைவு பெற்றன. பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானிக்கப்பட்டு கடந்த 30ஆம் தேதி குரு பிரார்த்தனை, மகா சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமங்களுடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தீர்த்தம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ஷனம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன. பின்னர் கும்பங்கள் யாகசாலைக்கு எடுத்து வரப்பட்டு தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது. மகா பூர்ண ஆகுதியுடன் முதல் நாள் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. அதனைத் தொடர்ந்து செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்களிலும் யாகசாலை பூஜைகள் மற்றும் வேத பாராயணங்கள் சிறப்பாக நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று காலை 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை காப்பு கட்டுதல், ஸ்பர்ஷ ஆகுதி, திரவிய ஆகுதி, மகா பூர்ண ஆகுதி நடைபெற்றன. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக ரிஷப லக்னத்தில் பொற்சடச்சி, சடையுடையார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்வுகளை சுவாமி சடையுடையார் சேவா டிரஸ்ட் மற்றும் ஊர் மக்கள் இணைந்து நடத்தினர்.